ரைட் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள். இந்த பைப்புகளால ஒரு திரவம் வந்து V1 என்ற வேகத்துல போயிட்டு இருக்கான் பிள்ளைகள். ரெண்டுடையுமே வந்து நீளம் சமன். நீளம் சமன். இவருக்கு குறுக்கே நமக்கு வித்தியாசம் டெல்டா P1, இவருக்கு குறுக்கே நமக்கு வித்தியாசம் டெல்டா P2. இந்த சின்ன குழாய்க்குள்ளால போற வேகம் வந்து V2ன்னு சொல்றாங்க. சரியா? ஆஹ் கேள்வி வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்புகளில் அந்த ஆரைகளை பத்தி நமக்கு எதுவுமே சொல்லல கேள்வியில. கேள்வி வந்து பிள்ளைகள் விகிதம் டெல்டா P1 என்கில் டெல்டா P2. இப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட கேள்வி இவ்வளவு தான் பிள்ளை. இந்த படத்துல இருந்து இந்த குழாய்க்குள்ள இந்த இந்த பெரிய குறுக்குவெட்டு பரப்பு இருக்கிற குழாய்க்கு குறுக்கே இருக்கிற அமுக்கு வித்தியாசம் டெல்டா P1க்கும் சின்ன குறுக்குவெட்டு பரப்பளவு இருக்கிற குழாய்க்கு குறுக்கே இருக்கிற அமுக்கு வித்தியாசம் டெல்டா P2க்குமான கோவை எடுத்திருக்காங்க. இப்ப நாங்க வந்து சும்மா யோசிப்போம் first. என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் பிள்ளை நாங்க எங்க யூஸ் பண்ணலாம்? முதலாவது வந்து நாங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல படிச்ச ஒரு ஈக்குவேஷன், நீங்க பாகுமையில படிச்சிருப்பீங்க. ஒன்று பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு. பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு என்னதால தரப்படும்னு சொல்லி படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா பை ஏட 4ஆம் அடுக்கு டெல்டா பியின் கீழ் 8 நீட்டா எல். இப்ப இது ஞாபகம் இருக்க வேண்டாம், நீங்க பாகுமையில இந்த ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் எனக்கு இன்னும் ஒன்று தெரியும் பிள்ளைகள். பாய்ச்சல் வீதம் வந்து யாருக்கு சமனா இருக்குன்னு சொன்னா A இன்டு பிக்கு சமனா இருக்கும். நீங்க இந்த ரெண்டையும் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த கேள்வி செய்வோம். ஸோ முதலாவது வந்து பிள்ளைகள் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ரெண்டுக்கு குறுக்கேயுமான குறுக்குவெட்டு பரப்பு அதாவது ஆரைகளுக்கான விகிதம் தரையில்ல. ஆனா அந்த விகிதம் கட்டாயம் எனக்கு தேவைப்படும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எனக்கு தெரியும் முதலாவது குழாய்க்குள்ளாலையும் சரி இரண்டாவது குழாய்க்குள்ளாலையும் போற பாய்ச்சல் வீதங்கள் சமனா இருக்கும். அவ ரெண்டு குழாய்க்குள்ளாலையும் போற பாய்ச்சல் வீதங்கள் சமனா இருக்கும்னு சொன்னா என்னால என்ன சொல்லலாம்னு சொன்னா A1V1 சமன் A2V2க்கு சமனா இருக்கு. A1 யார் பிள்ளைகள்? முதலாவது குறுக்குவெட்டு பரப்பு, அதாவது நான் இவற்றை ஆரைய R1 என்று வைக்கணும் பிள்ளைகள், இவற்றை ஆரைய R2. அது பை R1 ஸ்கொயர் இன்டு V1 ஈக்குவல் டு பை R2 ஸ்கொயர் இன்டு V2. அப்ப எனக்கு இப்ப R1க்கும் R2க்குமான வீதத்தை காண முடியும் V2 என்கிற V1. இப்ப எப்படியோ தேவைப்படும் பிள்ளைகளா, எப்படியோ இந்த ஆறுகளை வந்து நீங்க சம்மந்தப்படுத்தாம கொஸ்டின் செய்ய இயலாது. அப்ப அதுக்காக நாம என்ன யோசிச்சேன், எப்படியோ ஆரைகளை காணவும் நான் அதை கண்டு பார்க்கிறேன். பிறகு நான் எனக்கு தெரியும் பிள்ளைகள் ரெண்டுக்கும் குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசம் தான் பிள்ளைகள் கேட்ட கேள்வி. அப்ப நான் என்ன செய்யறேன் பிள்ளைகள் இந்த சமன்பாட்டில இருந்து அமுக்க வித்தியாசத்தை கொஞ்சம் எழுவாய் மாத்துறேன். எழுவாய் மாத்தலாம் பிள்ளைகள், எழுவாய் மாத்தலாம் பிள்ளைகள், அல்லது இன்னும் ஒரு வழி இருக்கு. ஒரு சமன்பாட்டுல எங்களுக்கு தெரியுது இந்த சமன்பாட்டை பொறுத்த மட்டும் Q/T மாறாது, பாய்ச்சல் வீதம் மாறாது, 8 நீட்டா மாறாது, 8 நீட்டா மாறாது, ஒரே நீளம், ஆகவே எல்லும் மாறாது. ஓகே பிள்ளை, எல்லும் மாறாது. அப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த சமன்பாட்டுல Q/T மாற போறதில்ல, பை இவ்வளவும் மாற போறதில்ல, ஆகவே சாரி இவ்வளவும் மாற போறதில்ல. ஆகவே ஏட 4ஆம் அடுக்கு இன்டு டெல்டா பி ஒரு மாறிலியா இருப்பார். ஓகேவா? அப்ப இவர் வந்து ஒரு மாறிலியா இருப்பாருன்னு சொன்னா பிள்ளைகள் ரெண்டு குழாய்களுக்குமே மாறிலி. அப்ப நான் என்ன செய்யலாம் பிள்ளைகள், முதலாவது ஆர் எனக்கு தெரியும், R1 டெல்டா 4ஆம் அடுக்கும் முதலாவது அமுக்கு வித்தியாசமும், இரண்டாம் அடுக்கு எவ்வளவு பிள்ளைகள், இரண்டாவது R2 4ஆம் அடுக்கும் டெல்டா P2 மாறிலி. கேள்வி என்ன பிள்ளைகள், டெல்டா P1க்கும் டெல்டா P2க்குமான விகிதம் தான் கேட்டவில்லை. சாரி பிள்ளைங்க, எழுவாய் மாற்றத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பிள்ளைகள். R1 ஸ்கேடின் கீழ் R2 ஸ்கேட் தான் V1ங்கள் V2ங்கள் V1 தான். ஓகே, அப்ப இவன் நான் எழுவாய் மாற்றங்கள் எனக்கு என்ன வருதுன்னு சொன்னா பிள்ளைகள் R2வின் 4ஆம் அடுக்கின் கீழ் R1இன் 4ஆம் அடுக்கு. எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து பிள்ளைகள் இங்க பாருங்க, எனக்கு R1 ஸ்கொயரின் கீழ் R2 ஸ்கொயர் தெரியும். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா R2 ஸ்கொயரின் கீழ் R1 ஸ்கொயர் முழுவதும் ஸ்கொயர் என்று போட்டுட்டு யாரை போடலாம்னு சொன்னா V2 கீழ் V1 முழுவதும் ஸ்கொயர் போடலாம். சாரி, V1 கீழ் V2 பிள்ளை வடிவா இதை நீங்க கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா சரி. இது ஈஸி கேள்வி பிள்ளை. விளங்கினவருக்கா ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. இந்த கேள்வி விளங்கினவருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம விளங்கினவருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. இது ஈஸி கேள்வி பிள்ளையா? ஓகே, 42வது கேள்விக்கு வாங்க.
நீங்க இந்த இந்த ஈக்குவேஷன் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னு நம்ம பிள்ளைகளா. ஒரு குழாய்க்குள்ளால என்னன்னு படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு குழாய்க்கு குறுக்கே இருக்கிற அமுக்க வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு அந்த குழாய்க்குள்ளால போற திரவத்துக்கு நீட்டான்ற ஒரு பிசுக்குமை இருக்கைக்குள்ள ரெண்டு பக்கமும் இருக்கிற அமுக்கம் எனக்கு தெரியும்னு சொன்னா அதுக்குள்ளால போற பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு படிச்சிருப்பீங்க. பை ஆர்னு 4ஆம் அடுக்கு டெல்டா பி இன்டு 8 நீட்டா எல்ன்றது நீங்க பிசுக்கு மேல படிச்ச ஒரு சமன்பாடு. அவ்வளவுதான் பிள்ளை. சரி, 42வது கேள்விக்கு வா. மாணவன் ஒருவன் அறை வெப்பநிலை 27 பாய்ச்சியில் ஓர் இலட்சிய வாயுவின் ஒரு மாறாத்தனிவு எம்0. பிள்ளைகள் 27 பாய்ச்சியில ஒரு மாறாத்தனிவு எம்0 எடுத்து பொயிலின் விதியை வாய்ப்பை பார்க்கலாம் பிள்ளைகள். பொயிலின் விதி ஞாபகம் இருக்குமென்னு நம்ம பிள்ளைகள். பொயிலின் விதி வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிவி பெருக்கம் ஒரு மாறிலியா இருக்கும். பிவி பெருக்கம் மாறிலியா இருக்கும்ன்றது சொல்றதான் பிள்ளைகள் பொயிலின் விதி. உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க பிள்ளைகள். பாருங்க, பி இன்டு வி பெருக்கம் ஒரு மாறிலியா இருக்கும். அதாவது மாறா வெப்பநிலையில குறிப்பிட்ட திணிவு வாயுவோட அமுக்கமும் கனவளவும் மாறலி. மீன்ஸ் அமுக்கத்தை கனவளவால பெருக்கவாற அந்த பெருமதி மாறிலியா இருக்கு. வாய்ப்பு பார்ப்பதற்கு ஒரு பரிசோதனையை செய்து உருவில் தரப்பட்டுள்ள வரைவை பெற்றான். ஓகே, என்ன வரைவுன்னு சொன்னா பிள்ளைகள், அமுக்கத்துக்கும் ஒன்றின் கீழ் வீக்குமான வரைவு இந்த மாதிரி இருக்கு. வரைவை பெற்றான். சரி, பின்னர் அவன் கனவுளவு வியில் இருந்து குறிப்பிட்ட அளவை அகற்றி பிள்ளைகள். பிறகு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் அந்த தொகுதிக்குள்ள இருந்து குறிப்பிட்ட அளவு வாயுவை வெளியில அகற்றான். வெளியில அகற்றி அறை வெப்பநிலையிலும் 100 பாய்ச்சிகள் மேலே உள்ள வெப்பநிலையில், அதாவது அறை வெப்பநிலை 27 பாய்ச்சின்னு சொன்னா அதை விட 100 பாய்ச்சி மேலே உள்ள வெப்பநிலைன்னு சொன்னா 127 பாய்ச்சியில் இப்பரிசோதனையை திருப்ப செய்தான். அப்பவும் அவனுக்கு விரைவில் அதே படித்திறன் தானாம் கிடைக்குது. அதாவது முதலாவதா கீறின வரைவுக்கும் சரி, இப்பவும் கீற வரைவுக்கும் சரி அவனுக்கு அதே படித்திறன் கிடைக்குதுன்னு சொன்னா அகற்றப்பட்ட வாயுவின் திணிவு கேள்வி. கேள்வி பிள்ளைகள் அகற்றப்பட்டது. நான் என்ன செய்யறேன் பிள்ளை, ஒண்ணு செய்யலாம், யோசிக்கத்தான் நேரும். நான் என்ன பண்றேன், இப்ப இருக்கிற வாயுவின திணிவை M1 வைக்கிறேன். இப்ப இருக்கிற வாயுவின திணிவை M1 வச்சுட்டேன்னு சொன்னா எனக்கு தெரியும். இப்ப கேள்வி என்ன சொன்னா பிள்ளைகள் அகற்றப்பட்டது, அதாவது ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமான வித்தியாசம் தான் கேள்வி. எனக்கு தரப்பட்டுள்ள ஒரே ஒரு தரவு பிள்ளைகள் ஆரம்பத்திலேயும் இப்பவும் வரைவிட படித்திறன். அப்ப நான் இப்ப என்ன செய்ய வலிக்கிற போறேன்னு சொன்னா படித்திறனுக்கான வலிக்கிற போறேன். என்கிட்ட இருக்கிற சமன்பாடு யாரு பிள்ளைகள், பிவி சமன் என்ஆர்டி. ஓகேவா? இதுல எனக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மூல், அதாவது நீங்க பிவி சமன் மூலுக்கு என்ன போடலாம், ஆரம்பத்துல இருந்த திணிவின் கீழ் மோலமாஸ் இன்டு ஆர்டி இன்டு ஒன்றின் கீழ் வி. மறுபடியும் பாருங்க பிள்ளைகள். ஓகே, 1 அதாவது ஆரம்பத்துல இருந்த வெப்பநிலையும் எனக்கு தெரியும் பிள்ளைகள் 300 கெல்வின். ஆரம்பத்துல இருந்த வெப்பநிலையும் எனக்கு தெரியும் பிள்ளைகள் 300 கெல்வின். அது M0 R இன்டு 300 கெல்வின். அதே மாதிரி இப்ப இருக்கிறத பத்தி கதைப்பனா இருந்தா இப்ப இருக்கிற திணிவு M1 கீழ் மூல திணிவு R இன்டு இப்ப இருக்கிற வெப்பநிலை எவ்வளவுன்னு சொன்னா பிள்ளைகள் 400 கெல்வின். இந்த ரெண்டுலயுமே எனக்கு சொல்லப்பட்ட தரவு என்னன்னு சொன்னா பிள்ளைகள் படித்திறன் சமன். படித்திறன் சமன்டா பிள்ளைகள் யாரு படித்திறன், ஒரு வரைவில YH-க்கும் XH-க்கும் இடையில வர அவ்வளவும் படித்திறன். அப்ப இங்க M0 கீழ் கேபிட்டல் M R இன்டு 300 சமன் M1 கீழ் கேபிட்டல் M தர R இன்டு 400. இது சமன்ன்றதை மட்டும்தான் இப்போதைக்கு நான் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு பாத்துறேன்னு சொன்னா பிள்ளைகள் ஆரின் கிளியம் 10 வெட்டுப்பட்டா நாங்க M1 கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 3 M0 கீழ் 4 பிள்ளைகள். அதாவது இப்ப இருக்கிற வழியிட திணிவு இவ்வளவு. இப்ப இருக்கிற வழியிட திணிவு இவ்வளவுன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன கேள்வி கேட்டவன் பிள்ளைகள், அகற்றப்பட்ட திணிவு தான் பிள்ளைகள் கேள்வி. அகற்றிய திணிவு. அப்ப அகற்றிய திணிவு நான் எப்படி காணலாம்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்ததுல இருந்து இப்ப இருக்கிறத கழிச்சனன்னு சொன்னா எனக்கு அகற்றின திணிவு வரும். இதான் பிள்ளைகள் கேள்வி காணாது. பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள்.
அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அலிகன் பிள்ளைகள் இன்னைக்கு கொஞ்சம் நான் லேட்டா பிள்ளைகளுக்கு நாம் போய் சொல்லக்கூடாது, மார்னிங் கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு, எலும்பெல்லாம் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆயிட்டது. ஸோ ஸ்கூல் இருக்குமென்னு நம்ப, ஸ்கூல் இருக்கா பிள்ளைகள், ஸ்கூல் இருக்குன்றவருக்கு ரியாக்ட் பண்ண பிள்ளைகள், ஸ்கூல் இல்லாட்டி நான் அப்படி முடிச்சு கொள்ளையிலும். இப்போ ஸ்கூல் இல்லையா யாருக்குமே? ஓகே குட் பிள்ளை. அடுத்து 43வது கேள்வி பிள்ளைகள், எலக்ட்ரிசிட்டிக்கு வாங்க. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே பிள்ளைகள், நான் வெயிட் பண்ணி வரேன் சும்மா இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே பிள்ளைகள், இதுல என்ன கேள்வி கொடுத்திருக்குன்னு சொன்னா, காட்டப்பட்ட சுற்றில காணப்படும் இரு கலங்களும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடை உடையதுன்னு சொன்னா, ஆர் பாரோட ஆர் பார் உடன் சொன்னா பிள்ளைகள், ஆர் பார நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா சைவர்ல இருந்து முடிவெளி வரைக்கும் மாத்த போறோம். அப்ப ஆர் பாரோட ஏக்கும் பிக்கும் குறுக்கே இருக்கிற அழுத்தம் எப்படி மாறுன்றது வரைவு. இது கொஞ்சம் வரைவு கொஸ்டின் பிள்ளைகள், நிறைய பேர் கஷ்டம் சொல்றேன். நீங்க நான் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் பிள்ளைகள், பாருங்கவா. இல்ல வரைவு நேர்ல போகுமா மறையில போகுமா எனக்கு இப்ப இது தெரியாதானே. அதான் எனக்கு தெரியும் பிள்ளைகள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ஒரு ஃப்ரெண்டமா செய்யறேன்னா வரைவுக்குள்ளேயும் நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லுவீங்க. நான் ஒரு சொல்றேன், நீங்க பாருங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி. வரைவு எக்ஸச்ஆர் பிள்ளைகள் ஆர் பார் மாற மாற என்னன்னு சொன்னா ஏக்கும் பிக்கும் குறுக்க உள்ள அழுத்த வித்தியாசம். சரி, முதலாவது ஒரு விஷயத்தை எம்சிக்யூ கொஸ்டின் தானே பிள்ளைகள். அப்ப நாங்க வந்து எம்சிக்யூ கொஸ்டின் சேர்க்கல வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள், கிராஃபுட ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் எங்க இருக்கும்ன்றத முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா மிச்சம் செய்யலாம். அதாவது வந்து பிள்ளைங்க பாருங்க, ஆர் பார் எந்த ரேஞ்சுக்குள்ள மாறும்னு எனக்கு தெரியும். இங்க சைபர்ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள மாறும். அப்ப நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்டா என்ன பண்றேன்னு சொன்னா ஆர் பாருக்கு சைவரை போட்டு விடுறேன். ஆர் பாருக்கு வடிவா பாருங்க பிள்ளைகளா, இனி முக்கியமா பார்க்கணுமா, ஆர் பாருக்கு நீங்க சைவரை போட்டீங்க அப்படின்னு சொன்னா சொன்னா இதுக்குள்ள தடை இல்ல, இதுக்குள்ள தடை இல்ல, பூஜ்ஜியம், தடை இல்ல, பூஜ்ஜியம், தடை இல்ல, பூஜ்ஜியம். அழிச்சுக்கிறேன், பிறகு நீங்களும் அழிச்சுக்கல பாருங்க நீங்க, சரியா உங்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்காக சொல்றேன். இவர் பூஜ்ஜியம், இவர் பூஜ்ஜியம் சொன்ன பிள்ளைகள், நான் சில விஷயங்களும் முதல்ல மார்க் பண்றேன். இந்த இடத்துல அழுத்தம் பூஜ்ஜியம், ஏன் ஈர்ப்போட இணைக்கப்பட்ட புள்ளியில அழுத்தம் பூஜ்ஜியமா இருக்கும். இந்த புள்ளியிலேயும் அழுத்தம் பூஜ்ஜியம், ஏன் ஒரே வெட்டு கம்பி. அப்ப இந்த புள்ளியிலும் அழுத்தம் பூஜ்ஜியம், ஒரே வெட்டு கம்பி. இந்த புள்ளியில அழுத்தம் பூஜ்ஜியம் சொன்னா ஒரு பேட்டரியின் நேர்பக்கத்தை தாண்டி வரைக்குள்ள இருக்கிற அழுத்தம் கூடும். அப்ப இவரு 6 வோல்டேஜா இருக்கு, இவரு 6 வோல்டேஜா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்தால வந்தீங்கன்னு சொன்னா பேட்டரியை தாண்டி வரைக்குள்ள இவர் சைவர் பிள்ளைகள், இப்படியே சைவர்னு சொன்னா இந்த பக்கம் 4 வோல்டேஜா இருக்கு. அப்ப இவர் சைவர் பிள்ளைகள், இவர் சைவர்ண்டா பிள்ளைகள், ஏயில இருக்கிற அழுத்தமும் சைவர், ஏன் அதே வெட்டு கம்பி, அதே வெட்டு கம்பி. இப்ப பிக்கு வந்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த புள்ளியில இருக்கிற அழுத்தம் தெரியும் பிள்ளைகள் 6 வோல்டேஜ், இந்த புள்ளி அழுத்தம் தெரியும் பிள்ளைகள் சைவர் வோல்டேஜ். அப்ப 6 வோல்டேஜ் வந்து பிள்ளைகள் ஆறுக்கும் குறுக்கே சமனா பிரிஞ்சு விழுமென்னு சொன்னா 2 ஆறுக்குள்ள 6 வோல்டேஜ் விழ போகுதுன்னு சொன்னா ஒரு ஆறுக்குள்ள 3 வோல்டேஜ் விழும். அந்த 6 வோல்டேஜ்ல இதுக்குள்ள ஒரு 3 வோல்டேஜ் விழுந்தா பில வர அழுத்தம் 3 வோல்டேஜா. அப்ப ஆர் பார் சைவரா இருக்கைக்குள்ள ஆர் பார் அதாவது எக்ஸ் அச்சு சைவரா இருக்கைக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன் ஏக்கும் பிக்கும் குறுக்க இருக்கிற அழுத்தம்.
எங்க பிள்ளைகள் ஏக்கும் பிக்கும் குறுக்க இருக்கிற அழுத்தம் எனக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா A0 B3 ஆகவே -3 வோல்டேஜ். அப்ப எனக்கு தெரியும் பிள்ளைகள் வரைவு எனக்கு -3ல ஸ்டார்ட் ஆக போகுது. பிள்ளைகள் இவ்வளவும் விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளவும் விளங்கினா ஒரு கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு நான் யோசிச்சது உங்களுக்கு வடிவா விளங்கிட்டேன்னா ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. கிராஃப்கலி நல்ல ஈஸி கொஸ்டின்ஸ் வரும் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் கடைசி பாயிண்டையும் கண்டுபிடிச்சோம் ஈஸி. ஓகே குட். இப்ப நான் என்ன செய்யறேன் பிள்ளைகள், இதை கண்டுபிடிச்சதால செய்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அழிக்கிறேன். இது நான் அழிக்கிறேன், நீங்க யோசிச்சு செய்யணுமா? இனிமேலுக்கா படங்குற டைம் ஆகும்ன்றதுக்காக அழிக்கிறேன் பிள்ளைகளா. இது போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு. சரி, இப்ப முதலாவது சிச்சுவேஷன் முடிஞ்சது. R பார் 0. நான் அடுத்த சிச்சுவேஷன் எடுக்கிறேன். R பார் இன்ஃபினிட்டி என்று வைக்கிறேன். நான் R பார் இன்ஃபினிட்டி, அதாவது இதுல இருந்த தடை வந்து முடிவிலி தடை. முடிவிலி தடை. நீங்க முடிவிலி தடைக்கு வந்து என்ன படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், முடிவிலி தடைக்கு சும்மா ஷார்ட்டா சொல்றேன். நீங்க ஒரு தடையோட ஒரு முடிவிலி தடைய தொடராக இணைக்கக்குள்ள, சரியா பிள்ளைகள்? நீங்க ஒரு தடையோட ஒரு குறிப்பிட்ட தடையோட நீங்க முடிவிலி தடைய தொடராக இணைக்கக்குள்ள அந்த சர்க்கிட்டுகளால கரண்ட் போகாது. ஏனென்று சொன்னா முடிவிலி தடை என்றது மிகப்பெரிய தடை. அப்ப மிகப்பெரிய தடையை தாண்டி கரண்ட் போகாது. முடிவிலி தடை பிள்ளையா மிக பெருசு. உதாரணத்துக்கு இலட்சிய வோல்ட்டுமானி என்ற அகத்தடை முடிவிலின்னு சொன்னா அந்த வோல்ட்டுமானிக்குள்ளால கரண்ட் போகாது. சரியா? கரண்ட் போகாட்டி ரெண்டு தடை தொடரா இருந்தா பேட்டரியின் அழுத்தம் முழுத்தலுமே அந்த முடிவிலி தடைக்கு குறுக்கதான் விழுமண்டு படிச்சிருப்பீங்க. பேட்டரியின் அழுத்தம் முழுத்தலுமே அந்த முடிவிலி தடைக்கு குறுக்கேதான் விழுமண்டு படிச்சிருப்பீங்க. சரியா? அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுவோமா இருந்தா, இவர் சைவர் பிள்ளைகள், இவர் 4 வோல்டேஜ், இவரும் 4 வோல்டேஜ். இப்ப எனக்கு தெரியுது 4 வோல்டேஜ் என்ற அழுத்த வித்தியாசம், 4 வோல்டேஜ் என்ற அழுத்த வித்தியாசம் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு முடிவிலி தடைக்கும் ஆர் தடைக்கும் குறுக்கே இருக்கு. ஒரு முடிவிலி தடைக்கும் ஆர் தடைக்கும் குறுக்கே இருக்கு. அப்ப முடிவிலி தடைக்கும் ஆர் தடைக்கும் குறுக்கே இருந்தா முடிவிலி தடைக்கு குறுக்கதான் பிள்ளைகள் அவ்வளவு அழுத்தமும் விழும். அப்ப இவ்வளவு இது 4 வோல்டேஜ் என்ற முழு அழுத்தமுமே கீழே இருக்கிற முடிவிலி தடையை குறுக்கதான் விழும். ஆகவே இந்த ஆறுக்கு குறுக்க எந்த அழுத்தமும் விழாது. மேலே இருக்கிற ஆறுக்கு குறுக்கே எந்த அழுத்தமும் விழாது. அப்படி எந்த அழுத்தமும் விழாட்டி ஏல இருக்கிற அழுத்தம் இந்த புள்ளியில் இருக்கிற அதே 4 வோல்டேஜா இருப்பேன். விலங்கின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைங்க. எனக்கு நான் சொன்ன இந்த ஐடியா விலங்கின ஒரு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு இந்த ஐடியா. ஓகே பிள்ளை, வெரி குட். ஓகே பிள்ளைகள், முடிவிலி தடையை குறுக்கே முழு அழுத்தமும் விழவணும்னு சொன்னா மேலே இருக்கிற இந்த தடைக்கு குறுக்கே எந்த அழுத்தமும் விழமாட்டாரு. இங்க இந்த கன்செப்ட் மாதிரி முழுத்தலுமே முடிவிலிக்கு தான் விழவணும்னு சொன்னா இதுக்குள்ள எந்த அழுத்தமும் விழாது. ஓகே, இந்த பக்கத்தால வந்தோம்னு சொன்னா பில இருக்கிற அழுத்தம் மாற போறது இல்லை பிள்ளைகள். ஏன் மாற போறது இல்லை? பில இருக்கிற அழுத்தம் ஆறு தடை மாறாட்டி 6 வோல்டேஜ் ஆருக்கு மார்க்கும் குறுக்கே உள்ளது 3 வோல்டேஜ் இருக்கு. அப்ப எனக்கு இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஆர் இன்ஃபினிட்டி ஆகைக்குள்ள ஏக்கும் பிக்கும் குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம். ஏ எவ்வளவு பிள்ளைகள்? 4 வோல்டேஜ். பி எவ்வளவு பிள்ளைகள்? 3. அப்ப 4ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா 1 வோல்டேஜ் வரும். அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா பிள்ளைகள் ஆர் இன்ஃபினிட்டிக்கு போய்க்குள்ள யோசிங்க பிள்ளைகள், ஆர் இன்ஃபினிட்டி போய்க்குள்ள இவற்றை வேல்யூ ஒன்றா இருக்க வேணும். அதாவது வந்து பிள்ளைகள் ஒன்றா இருக்க வேணும்ன்றதுக்கு மீனிங் பிள்ளைகள் கொஞ்சம் வடிவா வைக்கிறேன். ஒன்றா இருக்க வேணும்ன்றதுக்கு மீனிங் பிள்ளைகள் ஆர் இன்ஃபினிட்டிக்கு போய்க்குள்ள இவற்றை வேல்யூ ஒன்றா இருக்கும். கிராஃப் வந்து இப்படி எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் பிள்ளைகள். நான் சொல்ற விஷயம் விளங்கினவர்கள் ட்ரேட் பண்ணுங்க பிள்ளைகள். இவற்ற அழுத்தம் அதாவது ஆர் நோட் சைவர் இருக்கும் போது 3 இருந்தா இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஆர் இன்ஃபினிட்டி முடிவிலிக்கு போய்க்குள்ள ஒன்றா இருக்கணும்னு சொன்னா கிராஃப் நிச்சயமா நேர்கோடா மாற போறது இல்ல. ஏன்? இதுக்கு நேர்கோடு இல்ல பிள்ளைகளா, இதுக்கும் இப்படிதான் வளையுது. அது சரியான ஷேப்பா வந்து வளைய வேணுமா, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஐடியா விளங்கினவர் கணக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை. நான் சொன்ன இந்த ஐடியா. அப்ப இப்ப என்னென்ன ஆன்சர் வரலாம் என்று பார்த்தா முதலாவது வரலாம், 4வது வரலாம்.
முதலாவது வரலாம். இப்ப நாலாவதுக்கும் முதலாவதுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா பிள்ளைகள், ஆர் பார் சைவரா இருக்கும் போது சம்திங் அந்த ரெண்டுமே சந்திக்கிற பாயிண்ட் தான் பிள்ளைகள். முதலாவது ஆன்சருக்கும் நாலாவது ஆன்சருக்கும் வந்து பிள்ளைகள் ஆர் பார் பூஜ்ஜியமாகிற இந்த பெறுமதி தான் பிள்ளை வித்தியாசப்படுது. எந்த பெறுமதி? இந்த பெறுமதி இடைக்குள்ள வர இந்த வெளிவு. இந்த வெளிவு என்ன சொல்லுது பிள்ளைகள், எனக்கு ஆர் பாரோட பெருமானம் ஏதோ ஒன்றா இருக்கும் போது அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமாகுது. அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம். அப்ப நான் என்ன சொல்றேன் பிள்ளைகள், அழுத்த வித்தியாசம் வடிவா பாருங்க. இப்பவா அடுத்த விஷயம், மூன்றாவது விஷயம். அழுத்த எல்லாம் டிஸ்கஸ் பண்றேன்னா இப்ப எனக்கு இந்த 2 பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்த தரவு எனக்கு தெரியும் பிள்ளைகள், ஏக்கும் பிக்கும் குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமா இருக்கும். அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமா இருக்கணும். எனக்கு ஆல்ரெடி பிக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் மாறாதுன்றது தெரியும் பிள்ளைகள். என்ன செய்யாது? மாறாது. அப்ப ஏக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் மாறாதுன்னு சொன்னா, சாரி பில இருக்கிற அழுத்தம் மாறாதுன்னு சொன்னா, இந்த பி என்ற புள்ளியில இருக்கிற அழுத்தம் மாறாதுன்னு சொன்னா, ஏல இருக்கிற அழுத்தமும் பில இருக்கிற அழுத்தமான 3 வோல்டேஜுக்கு சமனா வரைக்குள்ளதான் அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமாகும். பில இருக்கிற அழுத்தத்துக்கு ஏல இருக்கிற அழுத்தம் சமனா வரைக்குள்ளதான் அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமாகும். அப்ப அழுத்த வித்தியாசம் இதுல பூஜ்ஜியமாகணும்னு சொன்னா ஏல உள்ள அழுத்தம் 3 வோல்டேஜ். ஏல உள்ள அழுத்தம் 3 வோல்டேஜ் வடிவா பாருங்க பிள்ளைகளா. ஏல உள்ள அழுத்தம் 3 வோல்டேஜ் மேல 4ன்னு சொன்னா மேல இருக்கிற தடைக்கு குறுக்கே 1 வோல்டேஜ் விழுது. அப்ப கீழே இருக்கிற இந்த தடைக்கு குறுக்கே 3 வோல்டேஜ் விழுவணும். இது நீங்க படிச்ச தடைகளுக்கும் அழுத்தத்துக்குமான விகிதம். என்ன படிச்சிருப்பீங்க பிள்ளைகள்? என்ன படிச்சிருப்பீங்க பிள்ளைகள்? அழுத்தம் தடைக்கு நேர் விகிதசமனா இருக்கும். அப்ப ஆர் தடைக்கு குறுக்கே ஒரு வோல்டேஜ் விழுந்தா, அதாவது 1 வோல்டேஜ் வந்து 6 குறுக்கே விழுந்தா 3 வோல்டேஜ் விழுவணும் என்று சொன்னா அந்த தடை 3R இருக்க வேணும். எங்களுக்கு தெரிஞ்ச இந்த தொடர்பை பயன்படுத்தி கதைக்கிறோம். அப்ப இந்த புள்ளியில விழ வேண்டிய தடை 3R இருக்கும். பிள்ளைகள் விளங்கினார்கள்? ட்ரேக் பண்ணுங்க பிள்ளைகள். அழுத்தம் 1:3 என்று சொன்னா தடையும் 1:3 இருக்க வேணும். அப்ப இவர் 1R என்று சொன்னா இவர் 3R இருக்க வேணும். இவ்வளவு விளங்கினார் எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளைகள். இவ்வளவு வடிவா விளங்கிட்டேன்னு சொன்னேன். இப்படியே தான் பிள்ளைகள், நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் சொன்னேன். பட் இது நீங்க வேகமா யோசிச்சு கொள்ளே. ஓகேவா? சோ இது மாதிரிக்கா சொல்றேன்னு பாருங்க பிள்ளைகள். நீங்க இந்த ஒரு சமன்பாடு ஒரு ஒரு தொடர்பு படிச்சிருப்பீங்க. தடைக்கு அழுத்தம் நேர்வித சமனா இருக்கும்னு சொல்லி. என்னது? தடைக்கு அழுத்தம் நேர்வித சமனா இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதம் சரியா? அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதம் இங்க மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இங்க பாருங்க, மேல் அழுத்தம் வந்து 1 வோல்டேஜ், கீழே இருக்கிற அழுத்தம் 3 வோல்டேஜ். அப்ப அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதம் 1:3. என்ன சொல்றாங்க? அழுத்தங்களுக்கு இடையிலான விகிதம் 1:3ன்னு சொன்னா தடைகளுக்கு இடையிலான விகிதமும் அதே 1:3 தான் இருக்க வேணும். அப்ப மேலே இருக்கிற தடை தெரியும் பிள்ளைகள் ஆர். அப்ப கீழே இருக்கிற தடை அதுல 3 மடங்கா இருக்கணும். ஆகவே ஒரு 3R இருக்கும். அவ்வளவுதான் பிள்ளைகள். சரியா? அவ்வளவு. பட் சின்ன ஒரு பேட் நியூஸ் பிள்ளைகள், இன்றைக்கு இந்த ஜூம் அக்கௌண்ட் நான் ரெனியூ பண்ணல. அதால ஒரு 40 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். திருப்ப ஜாயின் ஆகிக்கொள்ளுங்கவா. சாரி. ஓகே பிள்ளைகள், அடுத்த கேள்விக்கு வாங்க. 44வது கேள்வி. ஓகே பிள்ளைகள், வாசிங்க கேள்விய. நான் இந்த தனியிருப்பதன் சார்பதன் பணிபலை சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ஏதோ ஒரு எஸ்ஏ 2011ஆம் ஆண்டு எஸ்ஏ பார்க்கும்போது டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாற்ற ஞாபகம் எனக்கு இருக்கு பிள்ளைங்களா. ஸோ அதை ஞாபகமா வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. வளிமண்டல அமுக்கத்தில் முறையே பிஏ பிபி பிசி எனும் கனவுகளை உடைய ஓகே
எனும் கனவளவுகளை உடைய ஏக்கும பிஇசி எனும் 3 அடைகள்ல தனி ஈரப்பதன் இருக்கு பிள்ளைகள். சரியா? தனி ஈரப்பதம். அப்ப எஸ்ஏ, எஸ்பி, எஸ்சி நாம என்ன செய்யணும் பிள்ளைகள்? இந்த ஈசிக்காக தனி ஈரப்பதனுக்கான கோவைகளை எழுதணும் பிள்ளைகள். அப்ப எஸ் ஏக்கு போடுவனா இருந்தா எஸ் ஏ என்றது அதுக்குள்ள நிக்கிற திணிவின் கீழ் அதுக்குள்ள நிக்கிற கனவளவு. எஸ்பி என்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், எஸ்பி என்றது அதுக்குள்ள நிக்கிற திணிவின் கீழ் அதுக்குள்ள நிக்கிற கனவளவு. எஸ்சி என்று சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அதுக்குள்ள நிக்கிற திணிவின் கீழ் அதுக்குள்ள நிக்கிற கனவளவுக்கு பேர் தான் பிள்ளைகள் தனி இறப்பது. ஞாபகம் பண்ணிக்குமா? தனி இறப்பதுன்னு சொன்னா இவர் தான் விசி. ஒரு குறிப்பிட்ட கனவளவுக்குள்ள ஒரு அலகு கனவளவுக்குள்ள நிக்கிற நீராவியோட திணிவு. ஓகே, ரைட், முடியும். ஏயின் வழியின் பனிபடுநிலை தீனோட்ட பிள்ளைகள். பனிபடுநிலைன்னு சொன்னா பிள்ளைகள் நீராவி ஒடுங்க ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது அந்த வெப்பநிலையில அரை ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இதை பத்தி எல்லாம் படிச்சுனாங்களா? ஞாபகப்படுத்தி கொடுக்கவா? அந்த வெப்பநிலையில அரை முழுசா நிரம்பி இருக்கு. அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் பனிபடுநிலை. சரி, பிறகு பிறகு இது எல்லாமே திறக்கப்பட்டு வழி கலப்பதற்கு விடப்படைக்குள்ள அந்த டைம்லயும் இருக்கிற பனிபடுநிலை டி நோட் தானாம் பிள்ளைகள். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, எங்களுக்கு அந்த இப்ப நாங்க மூன்று அறையுமே கலந்து விடுறோம். கலந்து விடைகளையும் சொல்றாங்க பிள்ளைகள் இருக்கிற அந்த பனிபடுநிலை டி நோட் தானாம். இப்ப பனிபடுநிலை டி நோட் தானு சொன்னா பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வராங்க? இப்ப உங்களுக்கு விளங்குது? ஆரம்பத்துல அந்த ஏக்குள்ள இருக்கைக்குள்ள அந்த நீராவி நிரம்பி அந்த டி நோட் என்ற வெப்பநிலை நிரம்பி இருக்கு. அதே மாதிரி இந்த அறைக்குள்ளே, அதாவது நீங்க மூன்றையுமே கலந்தா பிறகு, பொதுவா நீங்க கலந்தா பிறகும் அதோட பொது பனிபடுநிலை டி நோட் தானா? ஓகே, தந்த தரவுகள் பிள்ளைகள் கனவளவு பிள்ளைகள், அதை விட பிள்ளைகள் அடைத்த அறைகளுக்குள்ள இருக்கிற தனி ஈரப்பதன்கள். ஓகே, ஸோ பிள்ளைகள் எங்களால முதல்ல என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அந்த ஏ என்ற அறைக்குள்ள இருக்கிற பனிபடலையை பத்தி கதைச்சதால ஏக்குள்ள இருக்கிற திணிவுகள் எல்லாமே என்ன நடத்திய முதல்ல பிள்ளைகள் எங்களுக்கு எப்படி நாங்க திணிவை சம்பந்தப்படுத்த வேண்டானே பிள்ளைகள். அப்ப நான் என்ன செய்ய முதல்ல ஏக்கு வாரன். ஏயில் இருக்கிற திணிவை நான் இப்ப எடுப்பனா இருந்தா பிள்ளைகள் SA இன்டு விஏ இதை குறுக்க பெருக்கி விடுறேன்னா, அதே மாதிரி பிள்ளைகள் பிக்குள்ள இருக்கிற திணிவை பத்தி கதைப்பனா இருந்தா பிள்ளைகள் SB இன்டு பிபி. அதே மாதிரி சீக்கிள்ள வர திணிவு பத்தி கதைப்பனா இருந்தா பிள்ளைகள் SC இன்டு பிசி. ஓகேவா பிள்ளைகள்? அதே மாதிரி இங்க கடைசியா இருக்கிற அறையை பத்தி நான் கதைப்பனா இருந்தா பிள்ளைகள் அதுக்குள்ள இருக்கிற திணிவை பத்தி கதைக்கிறேன். பாருங்க பிள்ளைகள், மொத்த கனவுளவு எனக்கு தெரியும் பிள்ளைகள் VA BB VC அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள். VA பிளஸ் BB பிளஸ் VC. அப்ப அதுக்குள்ள நிக்கிற தனி ஈரப்பதனும் எனக்கு SAக்கு சமனா தான் இருக்க வரும். ஏன் எனக்கு SAக்கு சமனா இருக்க வரும்னு சொன்னா, ஏட பனிபடு நிலையும் தொகுதியிட பனிபடு நிலையும் சமன்னு சொன்னா அந்த தனி ஈரப்பதல்ல இருந்து குறைச்சு கொண்டு போகத்தான் டி நோட் வரும். அப்ப ஏக்குள்ள இருந்த பனிபடு நிலையும் தொகுதியிட பனிபடு நிலையும் சமன்னு சொன்னா ரெண்டு நேரம் தனி ஈரப்பதங்கள் சமன். அதை இன்றைக்கு சொல்ல வரான். அப்புறம் இப்ப எஸ்ஏக்கு ஒரு ஈக்குவேஷன் போடுவனா இருந்தா பிள்ளைகள் நிக்கிற மொத்த திணிவின் கீழ் கனவளவு பிள்ளைகள் VA பிளஸ் VB பிளஸ் VC. இங்க இருந்து நான் திணிவு எழுவாய் மாத்துவனா இருந்தா VA பிளஸ் VB பிளஸ் VC இன்டு SA இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் பிள்ளைகள், ஆரம்பத்துல இருந்த திணிவும் இப்ப இருக்கிற திணிவும் சமன். அப்ப என்ன சொல்லலாம் பிள்ளைகள்? SA இன்டு VA பிளஸ் SB இன்டு VB பிளஸ் SC இன்டு VC ஆரம்பத்திலே இருந்த திணிவு. இப்ப இருக்கிற திணிவு எவ்வளவு பிள்ளைகள்? VA பிளஸ் VB பிளஸ் VC இன்டு SA. நீங்க ஒரு அடைப்பு நீக்கினீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன நடக்கும்னு சொன்னா, அடைப்பு நீக்கி பாருங்க என்ன நடக்கும்னு சொன்னா, இங்க ஒரு SAVயையும் அங்க ஒரு SAVயையும் வெட்டுப்பட்டா எனக்கு கோவ வரும் பிள்ளைகள். என்ன கேள்வி பிள்ளைகள் கேட்டுவாங்க இப்ப கல்ட்ட?
ஒரு சார்பு அப்ப எஸ்ஏ தான் பிள்ளை எல்வாய் மாற்றப்பட்டிருக்கு உங்களுக்கு ஆன்சர் போது எஸ்பி இன்டு பிபி பிளஸ் எஸ்சி இன்டு விசியின் கீழ் விபி பிளஸ் விசி என்ற ஆன்சர் வருது ஒரு சின்ன விஷயம் இல்லை தனிவெளியில சமனாயிரம் இருந்தா அதுக்கு நிக்கிற தனி இருப்பதன் சமனாயிருக்கும் என்று எடுத்துக்கொண்டு கேள்வி செய்ய முடியாது ஸோ இது ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பொருத்தமாக விலங்கினருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை எனக்கு விலங்கிட்டவருக்கு ரியாக்ட் பண்ணுங்க பிள்ளை ஓகே அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளை ஒருக்கா லீவ் ஆயிட்டு ஒருக்கா ஜெயின் ஆகுங்க பிள்ளை லீவ் ஆயிட்டு ஒருக்கா டப்பண்டு ஜெயின் ஆகுங்க